இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழும்பின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா சங்கீதம் 90:12 வசனம். அந்த ஒரு வசனத்தை இப்போ நான் வாசிக்க போகிறேன். அதிலிருந்து ஒரு சிறிய தகவலை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளுக்கென்று உங்களுடன் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். மோசே ஜெபம் பண்ணுகிறாரு. சங்கீதம் 90 அப்படின்ன உடனே உங்கள் மனதுக்குள்ளே வர வேண்டிய முக்கியமான விஷயம் மோசேயினுடைய ஜெபம். ஏராளமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது முக்கியமாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாரு. அதை தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை என்னும் அறிவு. நாட்களை என்னும் அறிவுனா என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஏராளமான அறிவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படின்னு ஒரு அறிவு இருக்குது, எங்களுக்கு அது என்னன்னு தெரியல. ஆகையினால அந்த அறிவு என்ன அறிவு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு மோசே ஜெபம் பண்றாரு. அருமையான ஒரு ஜெபம். எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களில் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாட்களை என்னும் அறிவு. இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படின்ன உடனே நம்முடைய மனது எதை நோக்கி செல்லுகிறது என்றால் அரித்மெட்டிக் கால்குலேஷனை நோக்கி செல்லுகிறது. அரித்மெட்டிக் கால்குலேஷன் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு எண்ணுவோம் அல்லவா? அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனை நோக்கி நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் உடனே சென்று விடும். பாருங்க, நாட்களை எண்ணும் அறிவுனா அதானே சார். போதாக்குறைக்கு அதுக்கு முந்தின வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இதே மோசே சொல்றாரு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் அது 80 வருஷம் அப்படின்னு சொல்றாரு இல்ல. அந்த வசனத்துக்கு அப்புறம் தானே இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்றாரு. உடனே நம்ம அந்த முதல்ல 10வது வசனத்தையும் இந்த 12வது வசனத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி நினைச்சிடறோம்? அரித்மெட்டிக் கால்குலேஷன். பாரு, மோசே அப்படிதான் ஜெபம் பண்றாரு. ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதால் 80 வருஷம் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்போ அது அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே. 70 80 90 அப்படித்தானே புரிந்து கொள்ளணும் அப்படின்னு உடனே அந்த சிந்தனையை நோக்கி நம்ம சென்று விடுகிறோம். ஆனா நாட்களை என்னும் அறிவு அப்படின்னா அதுதானா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க தவறி விடுகிறோம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிறது அந்த விதத்தில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டால் அது அவ்வளவு தெளிவான புரிதலாக இருக்க வாய்ப்பு இல்லை என்றே நான் கருதுகிறேன். ரைட்? அப்போ அதை எப்படி புரிந்து கொள்றது? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற அறிவை ஒரு சில தேவனுடைய தாசர்கள் எல்லாம் இந்த வேதாகமத்திலே பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத அந்த தேவ தாசர்கள் எழுதின புஸ்தகங்களை நீங்க வாசிக்கிற வேளையிலே எளிமையாய் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமா சாலமோன் ராஜாவை உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் பிரசங்கி அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்ல, எக்லியாசிஸ் பிரசங்கிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. நீதிமொழிகள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் இல்லையா? இவைகள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. வாட்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாவே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நாட்களை என்னும் அறிவு அந்த சாலமோன் ராஜாவுக்கு இருந்தது அப்படிங்கிறது. சாம்பிளா ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 27:1 வாட்சி பார்த்தீங்கன்னா சாலமோன் தானே நீதிமொழிகள் எழுதினாரு. அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைய தினத்தை குறித்து ஏயா பெருமை பாராட்டுகிற? பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே அப்படிங்கிறாரு. இன்னைக்கு சந்தோஷமா இரு, நாளைக்கு வருமா வராதா உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தை சொல்றாரு. ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே அப்படிங்கிறார். அப்ப இந்த வசனத்தை எப்படி சாலமோன் ராஜாவில் சொல்ல முடிந்தது அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற அறிவு அவருக்கு இருந்தது பாருங்க. ஸோ இந்த கோணத்தில் ஈவன் பிரசங்கில் இருக்கிற அந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க.
நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற அறிவு இல்லாம அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வைத்து ஒரு மனிதனால எழுதவே முடியாது பாருங்க. முழு பிரசங்கி புஸ்தகத்தையும் வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க எளிதாய் கண்டுபிடித்து விடலாம். நாட்களை என்னும் அறிவு உடையவனாக சாலமோன் ராஜா காணப்பட்டிருக்கிறாரு. ஈவன் புதிய ஏற்பாட்டில் பவுல் கூட அந்த நாட்களை என்னும் அறிவை உடையவராக தான் காணப்பட்டிருக்கிறாரு. உதாரணமா கொலேசிய சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டில் கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், கொலேசியர் 4:5 வாட்சி பார்த்தீங்கன்னா பவுல் அந்த கொலேசிய சபைக்கு லெட்டர் எழுதும் போது ஏராளமான காரியங்களை சொல்றாரு. சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு வார்த்தையை இப்போ வாசிக்கிறேன். கொலேசியர் 4:5 என்ன சொல்றாரு? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இந்த மாதிரி வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துகிறார் என்றாலே அவருக்கு நிச்சயமாக இந்த நாட்களை என்னும் அறிவு அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது தன்னுடைய கடிதத்தில், லெட்டரில். ஆகவே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அறிவு. எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய ஒரு அறிவு நாட்களை என்னும் அறிவு. இட்ஸ் நாட் த அரித்மெட்டிக் கால்குலேஷன். ஆனால் அதை விட மேலான ஒன்று இந்த நாட்களை என்னும் அறிவு என்பது. சரி, அது என்ன அப்படின்னு சிம்பிளா எளிமையா ஒரே லைன்ல சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, it is not the arithmetic calculations, instead numbering our days as if the present day is the last day for me to live in this world அப்படிங்கிறாங்க. நாட்களை என்னும் அறிவு என்பது கணக்கியல் சம்பந்தப்பட்ட ஒரு கால்குலேஷன் அல்ல, மாறாக இந்த நாள் தான் இந்த உலகத்திலே நான் வாழப்போகிற கடைசி நாள் அப்படின்னு நான் நினைச்சேனா என்ன மாதிரி ஒரு உணர்வுகள் சிந்தனைகள் எனக்குள் எழுமோ அதுதான் நாட்களை என்னும் அறிவு என்பது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பல பேர் கொடுக்குறாங்க. சரியான ஒரு விளக்கம். நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிறது இது சும்மா 1 2 3 அப்படின்னு எண்ணுகிற அறிவு இல்லை. இல்லை, அதை தாண்டி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் இதுக்குள்ள இருக்குது பாருங்க. உதாரணமா இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் பாருங்களேன். நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பெட்டில் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஜன்னலை திறந்து பார்க்குறீங்க, சூரியனை பார்க்குறீங்க, பயங்கர பிரகாசமாக இருக்குது. ரைட்டு, உடனே நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த நாள் இந்த உலகத்தில் நான் வாழ போகிற கடைசி நாள். நாளை தினத்தை நான் பார்ப்பேனா இல்லையா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சி பாருங்க. நினச்சினா பாருங்களேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்னைக்கே அது மாதிரி நினச்சி பாருங்க. அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் என்ன மாதிரி உணர்வுகள் சிந்தனை அலைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஓடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம சாதிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்குதையா, ஐயோ அதை செய்யலையே இதை செய்யலையே, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேனா நம்ம அதெல்லாம் செய்யாமலே போய்விடுவோமோ, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும் அல்லவா? உடனே என்ன ஒரு முடிவுக்கு நேரம் நீங்க தள்ளப்படுவீங்க. உடனே படுக்கை விட்டு எழுந்துருச்சிடும், துள்ளி எழுந்துருவீங்க. எழுந்து ஐயோ இன்னைக்கு தான் கடைசி நாள், உடனே போய் நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு வீச்சில் செய்யக்கூடிய ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்களா ஈடுபட மாட்டீங்களா? நிச்சயமாக ஈடுபடுவீங்க. இதுதான் நாட்களை என்னும் அறிவு. இந்த அறிவு தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, போதித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு மோசே ஜெபம் பண்றாரு. So it's not simply calculating the numbers 1 2 3 4 அல்லது 70 வருஷம் 80 வருஷம், அது இல்லை. அதை தாண்டி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம் நாட்களை என்னும் அறிவு என்பது. இப்போ இதனை இன்னும் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஊர்ஜிதப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால் இயேசு சொன்ன ஒரு ஊமையை இங்க கொஞ்சம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரைட், என்ன ஊமை அப்படின்னா லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாட்ச் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு ஊமையை சொல்றாருல்ல. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் இருந்தான், அவன் தனக்குள்ள சொல்லிக் கொள்கிறான். என்ன சொல்லிக் கொள்கிறான்? என் நிலம் நன்றாய் விளைந்தது,
என் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. ஆகையினால் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து என் ஆத்துமாவை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆத்துமாவே, நீ இளைப்பாரி புசித்து குடித்து புரிப்பாயிரு அப்படின்னு என் ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யவான் சொல்றானா. இயேசு சொல்றார் அந்த ஓமையில. அப்போ அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து தேவன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு இயேசு சொல்லி காண்பிக்கிறாரு. தேவன் அவனை நோக்கி என்ன சொல்லுவாராம்? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, முட்டாள் பயலே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ள விடும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் அப்படின்னு இயேசு இந்த ஓமையில மிகவும் அருமையா விளக்கி காண்பிக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ளவன் இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவன். ஏன்னா தன்னுடைய விளைநிலம் நன்றாக விளையத்தக்க விதத்தில் நிலத்தை உழுது இருக்கிறான், விதையை விதைச்சிருக்கிறான், ஏராளமான விளைச்சல்களை பார்த்திருக்கிறான். பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். இல்லைன்னா விளைச்சல் அமோகமான விளைச்சலை அவனால் பார்க்கவே முடியாது. பாருங்க, ஹார்ட் ஒர்க்கரா? ஆமாம், மெய்யாகவே அவன் ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனால் எங்க தகராறு அப்படின்னா, எல்லாமே எனக்குரியது எனக்குரியது அப்படின்னு அவன் தன்னுடைய சுயநலத்துக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். ஓகே, சேர்த்து வைக்கிறது சம்பாதிக்கிறதுலாம் தப்பு இல்லை. ஆனால் சுயநலத்தோடு சேர்த்து வைக்கிறான் இல்லையா, அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு உண்மைதான். அப்போ எப்படி பார்க்கிறாரு? தேவன் அவனை நோக்கி என்ன சொல்றாரு? மதிகேடனே, முட்டாள் பயலே, இவ்வளோ சேர்த்து வைக்கிற, இன்னைக்கு நைட்டு நீ செத்து போயிட்டனா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்பா அப்படின்னு தேவன் அவனை நோக்கி சொல்லுவாராம். அப்போ இந்த ஊமைய இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற அறிவு அதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஊமையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த ஊமைய அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது பாருங்க. அவங்க என்ன நினைச்சுறாங்க? கோடான ஆண்டுகள் இந்த உலகத்தில் தாங்க வாழ போகிறதாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. சேர்த்து வை மவனை, எல்லாத்தையும் சேர்த்து வை, அந்த பேங்க்ல போடு இந்த பேங்க்ல போடு அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. சேர்த்து வைக்கிற தப்புல, சேர்த்து வைக்க வேண்டும், நிச்சயமா சேர்த்து வைக்க வேண்டும். ஆனா கர்த்தர் இவ்வளோ ஐஸ்வர்யங்களை எதுக்காக கொடுக்கிறாரு? நம்முடைய சுயநலத்துக்காகவா? இல்லை 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 இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் நீ சம்பாதிக்கணும், நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும், அப்பதான் உன்னால மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அப்போ அதெல்லாம் உணராம சேர்த்து வை அப்படி நீ சேர்த்து வைத்து கொண்டே இருந்தேன்னா உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது? இன்னும் பல 100 கோடி ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது போலவும் இல்லையா? அப்போ அவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்றால் எனக்கு சம்பாத்தியம் வேணும், பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட வேண்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் நீ சேர்த்து வைக்கிற. இல்ல இல்ல, நாளைய தினத்தை நீ அறியாயே இல்லையா? அப்போ இந்த ஊமையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் இருக்குதுங்க, மெய்யாகவே இருக்குதுங்க. அப்ப இந்த ஐஸ்வர்யவானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற அறிவு சுத்தமா இல்லை. அதனால தான் தேவன் அவனை நோக்கி சரியா தான் சொல்றார், அட முட்டாள் பயலே, மதிகேடனே அப்படின்னு அவனை பார்த்து நேரடியாக திட்டுகிறார் அந்த ஊமையில இல்லையா? ஆமா, இந்த பயலுக்கு நாட்களை என்னும் அறிவு எல்லளவும் இல்லை பாருங்க. இன்னும் இதனை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பிரசங்கத்தில் பயன்படுத்தின ஒரு உதாரணத்தை நான் இங்கே கோட் பண்ணும்படியாக விரும்புகிறேன். அருமையான ஒரு உதாரணம் பாருங்க. அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணும்போது, இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற சமாச்சாரத்துக்குள் இருக்கிற தீவிர தன்மை என்ன அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஊழியக்காரர் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறார், மிகப்பெரிய சபையினுடைய போதகர். ரைட், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சபையில் கூடுகிறார்கள். ரைட், அவருடைய பிரசங்கத்தை பல முறை நான் கேட்டிருக்கிறேன் பாருங்க, அருமையான பிரசங்கம். அப்போ ஒரு பிரசங்கத்தில் இந்த உதாரணத்தை கோட் பண்ணுறாரு. என்ன உதாரணம்? அவருடைய சொந்த அனுபவத்தை கோட் பண்ணுறாரு பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் அவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இருக்கைக்கு பக்கத்தில் இன்னொரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி வந்து உட்காடுறாங்க.
அந்த கேலுக்கு வயசு 34 வயசு. அந்த கேலோட இந்த பாஸ்டர் அப்படியே பேசி கொண்டிருக்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லா விதமான விளக்கங்களையும் கேல் ஆனவள் அந்த பாஸ்டர் இடத்துல ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்கே என்னங்க பண்ண போகிறீங்க, பெங்களூருக்கு வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு அவர் ஆர்வமாக கேட்குறாரு. ஏன்னா அவர் பெங்களூரில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் இல்லையா. அப்போது அந்த கேல் சொல்கிறாங்க, இல்லைங்க பாஸ்டர், இந்த பெங்களூர் பட்டணத்தில் குழந்தைகள் கேன்சர் மையம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்டில் சோசியல் சர்வீஸ் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளெல்லாம் செஞ்சுட்டு அவர்களை நல்லா சந்தோஷமாக ஜாலியாக அவங்கள வைக்கக்கூடிய ஒரு சோசியல் சர்வீஸை நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கேல் சொல்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம் அப்படின்னா, இந்த கேல் வெளிநாட்டில் எம்என்சி கம்பெனியில் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே இந்த காரியத்தை செய்கிறதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாஸ்டருக்கு பயங்கர ஷாக்கிங். என்னங்க, பல லட்சம் சம்பாதிச்சு கொண்டிருக்கீங்க, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த குழந்தைகள் கேன்சர் மையத்தில் சோசியல் சர்வீஸ் பண்ண போகிறீங்களா? என்னங்க, ஏங்க இப்படி முடிவெடுத்தீங்க வாழ்க்கையில் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த கேல் சொல்லுகிற ஒரு தகவல் என்ன தெரியுமா, பாஸ்டர் ரொம்ப நல்லா கேள்வி கேட்குறீங்க, ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஒரு ஆர்வத்தினால கேட்குறீங்க, ஆனால் என் மனதின் ஆழத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியே ஆசைப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அந்த கேள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கும் பிளட் கேன்சர் இருக்குது, ரத்த புற்றுநோய் இருக்குது, இன்னும் 1 வருஷமா 2 வருஷமா அந்த உலகத்தில் வாழ போகிறேன், அவ்வளோதான். நான் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்நாளே இன்னும் 2 ஆண்டுகள் தானே, டாக்டர் தானே சொல்லிட்டாங்க, ஆகையினால அதுக்கு மேலே வாழ போகிறது இல்லை. அப்போ வாழ போகிற இந்த 2 வருஷத்தில் நான் வாழ்கிற சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சு அந்த செய்த திருப்தியில் நான் செத்து போயிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி குழந்தைகள் கேன்சர் மையத்தில் வந்து நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் பெங்களூர் பட்டணத்துக்கு அப்படின்னு அந்த கேல் பாஸ்டர் இடத்துல சொல்கிறாங்க பாருங்க. அப்போது அந்த பாஸ்டருக்கு பயங்கர ஷாக்கிங். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். நிச்சயமாக அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள் இருக்கிற தீவிர தன்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் கோட் பண்ணேங்க. அது கேள்விப்பட்ட உடனே நம்முடைய அந்த பாஸ்டனுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் ஒரு செகண்ட்ல மாறிவிட்டது. அவர் அந்த பிரசங்கத்தில் ஷேர் பண்றாரு. ஸோ அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த present day is the last day for me to live in this world. இந்த நாள் தான் என் வாழ்நாள் என்று கடைசி நாள் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்குள் துள்ளி எழும் பாருங்க. அதுதான் நாட்களை எண்ணும் அறிவு என்பது. அப்போ உங்களுக்குள்ள போட்டி இருக்குமா நினைச்சு பாருங்க, கொஞ்சம் பொறாமை இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்போ என் கையில் இருக்கிற இந்த ஒரு நாளை எவ்வளவு ப்ராஃபிட்டபிளாக லாபகரமாக என்னால் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவு ப்ராஃபிட்டபிளாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? நிச்சயமா யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒவ்வொருத்தரும் அப்படிதான் யோசிக்க வேண்டும் பாருங்க. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களை என்னும் அறிவு அப்படிங்கிறது இந்த விதத்தில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையா நம்முடைய கரத்தில் கொடுக்கிறாருங்க. கடந்ததை நினைத்து வருத்தப்படுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அது முடிஞ்சு போனது, இனி நமக்கு முன்னால வரப்போவது இல்லை. நாளைய தினம் எப்படி இருக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. நாளைய தினத்தை அறியாயே அப்படின்னு நீதிமொழிகளை சாலமன் ராஜா சொல்றாரு இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த நாளை எப்படி நான் ப்ராஃபிட்டபிளாக லாபகரமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு காலங்காத்தால நீங்க கண் விழித்த உடனே யோசிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அதுதான் நாட்களை என்னும் அறிவு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க.
நாட்களை என்னும் அறிவு என்பது இஸ் நாட் தி arithmetic calculations, கணக்கியல் சம்பந்தப்பட்ட 1 2 3 4 அப்படின்னு எண்ணுகிற கால்குலேஷன் அல்ல. மாறாக present day is the last day for me to live in this world. இந்த நாள் தான் இந்த உலகத்திலே நான் வாழ போகிற கடைசி நாள் அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்தில் என்ன மாதிரி உணர்வுகள், சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதோ அதுதான் நாட்களை என்னும் அறிவு என்பது. இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.